Hello children, good morning. How are you all? I think you are all fine. This is Parvati, your EVS teacher from Mount St. Joseph Matriculation Higher Secondary School. Last week we learned water. This week also we continue the same topic, rain. Journey of river. River வந்து எங்கிருந்து வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தோம். ரிவர் வந்து மலையிலிருந்து வந்து ஆறு ஏரி குளங்களை எல்லாம் நிரப்பி கடைசியில் வந்து கடலில் போயிட்டு சேருதுன்னு பார்த்தோம். This is about rain, rain water. See this water. Today we are going to discuss about water. See this rain water. Drip, drop, they fall on the ground. One by one they multiply. See, one by one ஒவ்வொரு துளியாக என்ற மழை துளி வந்து ஒன்று சேர்ந்து எவ்வளோ மழை துளியாக வருது பாருங்க. It is the main source of water. Rain is the main source of water. This week we are going to continue the same topic, water. See children, how beautiful rain. Rain is the main source of water. இந்த மழை தான் வந்து நமக்கு மெயின் சோர்ஸாக இருக்குது. மழை இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா செடி கொடிகள் தாவரங்கள் எல்லாமே க்ரீனாக இருக்கும் இந்த மழை இருக்கிறதுனால தான். ஸோ ரெயின் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். See how beautiful rain. To this sound, beautiful sound. Do you like rain? I like very much. Unit 2, water. Unit 2, water. Hard words. இந்த லெசன்ல இருக்கக்கூடிய hard words. Underground water. Underground water. U-N-D-E-R. Underground. G-R-O-U-N-D. Ground. Water. W-A-T-E-R. water. Underground water na நிலத்தடி நீர். நிலத்தடி நீர். Underground water. Hand pump. Hand pump. H-A-N-D. Hand pump. P-U-M-P. Pump. Hand pump na கை இறைப்பான். கையில் அடிச்சு வாட்டரை வந்து மேலே எடுக்கிறது தான் வந்து ஹேண்ட் பம்ப் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், large pipes. Large pipes. L-A-R-G-E. Large pipes. P-I-P-E-S. Pipes. Large pipes na பெரிய பைப்புகள். பெரிய பெரிய பைப்புகளை வந்து தான் நம்ம large pipes அப்படின்னு சொல்றோம். House water tank. House water tank. House. H-O-U-S-E. House. Water. W-A-T-E-R. Water. Tank. T-A-N-K. Tank. House water tank na வீட்டு நீர் தொட்டி. வீட்டில் நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டுக்கு மேலே வந்து டேங்க் வச்சு அதில் வாட்டர் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதை தான் நம்ம ஹவுஸ் வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஓவர் ஹெட் டேங்க். ஓவர் ஹெட் டேங்க். ஓவர். O-V-E-R. ஓவர் ஹெட். H-E-A-D. ஹெட். டேங்க். T-A-N-K. டேங்க். ஓவர் ஹெட் டேங்க் அப்படின்னா மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், டேப். டேப். T-A-P. டேப். டேப்னா குழாய். நம்ம வீட்டில எல்லாம் பார்த்துருப்போம், வீட்டில் இருக்கிறது குழாய், அதை தான் டேப்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், போர்வெல். போர்வெல். B-O-R-E-W-E-L-L. போர்வெல். போர்வெல் அப்படின்னா துளையிடப்பட்ட கிணறு அப்படின்னு சொல்லலாம். துளையிடப்பட்ட குழாய் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து போர்வெல் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், சம்ப். சம்ப். S-U-M-P. சம்ப். நீர்த்தேக்க தொட்டி. நீரை வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் தொட்டியை தான் வந்து நாம சம்ப் அப்படின்னு சொல்றோம். S-U-M-P. சம்ப். ரெயின் டிராப்ஸ். ரெயின் டிராப்ஸ். R-A-I-N. ரெயின் டிராப்ஸ். D-R-O-P-S. ரெயின் டிராப்ஸ். ரெயின் டிராப்ஸ்னா மழை துளிகள். ரெயின் டிராப்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வெல். வெல். W-E-L-L. வெல். வெல்னா கிணறு. Sequence the pictures by
numbering them. First one, glacier, stream, river, sea. Glacier na பனிப்பாறை, stream na நீர் ஓடை, river na ஆறு, sea means கடல். Okay, see this first picture. What is this? Yes, river. We should write 3. Second one. See this picture. What is this? This is sea. We should write 4. See the next picture. What is this? This is a glacier. So we should write 1. See the last picture. What is this? This is stream, Wadai. So we should write 2. Sources of water. நீர் வந்து நமக்கு எங்கிருந்தெல்லாம் கிடைக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். Sources of water. So what is this? This is cloud. Cloudsலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? ரெயின்லேருந்து ரெயின் வந்து மவுண்டனில் பட்டு இங்கே வருது லேக்ஸு, பாண்ட்ஸு ஃபில் பண்ணிவிட்டு, ஆறு ஏரிலாம் ஃபில் பண்ணிவிட்டு, ஆறாக வந்து எங்கே கிடைக்குது லாஸ்ட்டில்? sea. River reaches into sea. ஆறு வந்து கடைசியில் ஆறாக மாறி கடைசியில் கடலில் வந்து கலக்குது. This is the sources of water. Next one, underground water. Next topic is underground water. Groundwater is the water present beneath earth's surface in soil, pore spaces and in the fractures of rock formations. A unit of rock or an unconsolidated deposit is called an aquifer when it can yield a usable quantity of water. And underground water na நிலத்தடி நீர். இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து பூமியில் எப்படி சேகரித்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பூமிக்கு அடியில் மண் துளைகள் இருக்கிறதுனால அந்த மண் துளைகளுக்குள்ளே வந்து நீர் போயிட்டு சேகரித்து பாறைகள் உடைஞ்சு அந்த பாறைகளுக்கு உள்ளேயும் வந்து வாட்டர் போயிட்டு சேவ் ஆகிடுது, டெபாசிட் ஆகிடுது. அந்த வாட்டர் வந்து நாம் தேவைப்படும் போது வந்து நமக்கு தேவையான வாட்டராக அது யூஸ் ஆகுது. திஸ் இஸ் அபவுட் அண்டர்கிரவுண்ட் வாட்டர். Underground water example: well, borewell and hand pump. Well. What is meant by well? A well is an excavation or structure created in the ground by digging, driving or drilling to access liquid resources, usually water. The oldest and most common kind of well is a water well to access groundwater in underground aquifer. Next example, borewell. A borewell is a deep, narrow hole drilled into the ground from which water is drawn through a pipe and pump. Borewells tap into water bearing soil or rock layers called aquifers and can go as deep as 1500 feet into the ground.
Next example, hand pump. Hand pumps are manually operated pumps. They are human power and mechanical advantage to move fluids or air from one place to another. They are widely used in every country in the world for a variety of industrial, marine, irrigation and leisure activities. The raindrop said, I am a raindrop. I fall on the earth and fill ponds, lakes and rivers. Rivers flow while lakes and ponds don't. Lakes are bigger than ponds. That means அந்த மழை துளி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நான் வந்து மேலேருந்து மழை துளியாக வந்து பூமியில் விழுந்து ஆறு, ஏரி, குளம், குட்டை எல்லாத்தையும் நிரப்பிட்டு வரேன். ஆறு, ஏரி இல்லாத போது தான் என்னால் நேராக போக முடியுதுன்னு ரிவர் சொல்லுது. குளங்கள் வந்து சிறியதாக இருக்கும், ஏரிகள் வந்து பெருசாக இருக்கும். I fall on the ground and sleep underground too. People dig wells and bore wells to reach me. They also use pumps to lift me out from the ground. People use me for their needs. Children, why do ponds and lakes have little water in summer? Do you know? There are several reasons. In summer season, sun was very hot, so water was evaporated. During the summer season, there is no rain because the water level is very low. So, lakes and ponds have very little water during the summer season. Water from the river to the house. From the water, we use large pipe to transfer the water into the overhead tank. Water is purified here. From the overhead tank, water will go to the sump. This is the underground tank. From here, water will go to the house water tank. And finally, whenever we need, we will open the tap. Water will come. We use our needs. This is about water from the river to the house. Do you know, children, if you have fever, be sure to drink a lot of water. It will help to bring down the fever. அதாவது நமக்கு ஃபீவர் இருக்கும்போது நாம் அதிகமாக தண்ணி குடித்தோம்னா ஃபீவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குறையும். ஸோ we drink lot of water. Listen, children. Let us discuss what are the sources of water for your house. அதாவது உங்கள் வீட்டுக்கு எங்கேருந்து நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்க? ரிவர்லையா, டேப்லையா, வெல், ஹேண்ட் பம்ப், போர்வெல், ரிவர் ஆர் ஸ்ட்ரீம். உங்கள் வீட்டுக்கு எங்கேருந்து நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்கன்றத ஹோம்ஒர்க்காக வந்து சென்ட் பண்ணணும். Listen, children. Next one. Draw an arrow to indicate the direction of the flow of water or juice.
we should the arrow mark, we should write the arrow mark top to bottom or bottom to top. See the first one, what is that? That is well. Water bottom to top, அதாவது கீழே இருந்து தண்ணி மேலே எடுக்கிறோம். So we should put the arrow mark bottom to top. Second one, see that is a borewell. So we should the arrow mark what? Bottom to top. கீழே இருந்து தண்ணி மேலே வருது. So see the next picture. What is that? Raindrop. We should put the arrow mark top to bottom. மேலே இருந்து தண்ணி கீழே வருது. Okay. See the next picture. What is that? We should put the arrow mark bottom to top. தண்ணி வந்து கீழே இருந்து மேலே எடுக்கிறோம். So we should put the arrow mark bottom to top. See the next one. What is that? Juice. What arrow mark we will put? Bottom to top. தண்ணி அந்த ஜூஸ் வந்து கீழே இருந்து நாம் மேலே எடுக்கிறோம். ஓகே. See the last one. Waterfall. What arrow mark we will put? Top to bottom. தண்ணி மேலே இருந்து கீழே வருது. ஓகே. See children. First Roman, name the pictures. They are given some names: river, waterfall, lake, pond, glacier, sea, stream, well, and pump. See the first picture. What is that? That is hand pump. H-A-N-D. Hand. Pump. P-U-M-P. Pump. Hand pump. See the second picture. What is that? That is a waterfall. Neer Aruvi. W-A-T-E-R. Waterfall. F-A-L-L. Waterfall. See the next picture. What is that? That is a river. Aru. R-I-V-E-R. River. See the next picture. What is that? That is a well. Kinaru. W-E-L-L. Well. See the next picture. What is that? That is a sea. S-E-A. Sea. Kadal. See the next one. What is that? That is a lake. L-A-K-E. Lake. Lake na eri. See the next one. What is that? That is a glacier. Glacier. G-L-A-C-I-E-R. Glacier. Glacier na paniparai. See the next one. What is that? That is a pond. P-O-N-D. Pond. See the last one. What is that? That is a stream. Stream. S-T-R-E-A-M. Stream means odai. Next we are going to evaluation. Second Roman, fill in the blanks. They are given some words. Listen. Sea. Sea na kadal. Rain na மழை. Hand pump na கை இறைப்பான். கையில் அடிச்சு எடுக்கக்கூடிய பம்ப் தான் கை இறைப்பான் சொல்றது. Glacier. Glacier na பனிப்பாறை. Waterfall. Waterfall na
நீர் அருவி. Listen children. Dash is the main source of water. Which is the main source of water? What is the answer? Rain. Very good. Rain is the main source of water. Listen. Second one. A river flows down as a river வந்து flow down. எதை போல? As a waterfall. A river flows down as a waterfall. River வந்து கீழே இறங்கி அதாவது போகும்போது waterfall மாதிரி போகும். A dash is a block of ice. ஒரு பெரிய ஐஸ் மாதிரி இருக்கும். என்னது? Glacier. பனிப்பாறை. பனிப்பாறையை தான் வந்து நம்ம வந்து block of ice அப்படின்னு சொல்றோம். A glacier is a block of ice. Next one. A river finally reaches the river finally எங்க போய் சேரும்? Find out. A river finally reaches the sea. கடல்ல போயிட்டு கலக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். Okay. A river finally reaches the sea. A river finally reaches the sea. River வந்து கடைசில கடல்ல போயிட்டு கலக்குது. Next last one. Dash is used to lift water from the ground. நிலத்துல இருக்கிற நீரை நாம வந்து மேலே எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? Which is the answer? Find out. Hand pump. கை இறைப்பான். கை இறைப்பான் கையில இறைச்சி நாம அடிச்சு தண்ணியை மேலே எடுக்கிறது தான் வந்து hand pump. Okay. Hand pump is used to lift water from the ground. Listen children. Rain is the main source of water. A river flows down as a waterfall. A glacier is a block of ice. A river finally reaches the sea. Hand pump is used to lift water from the ground. Listen children. Next Roman. Circle the words given below. They are given some words. See these words. Rain. R-A-I-N. Rain na மழை. River. R-I-V-E-R. River na ஆறு. Stream. S-T-R-E-A-M. Stream na நீர் ஓடை. Well. W-E-L-L. Well na கிணறு. கிணறு. Sorry. Pond. P-O-N-D. Pond na குளம். Hand pump. Hand pump. H-A-N-D-P-U-M-P. Hand pump na கை இறைப்பான். Lake. L-A-K-E. Lake na ஏரி. Sea. S-E-A. Sea na கடல். Find out these words. Where is there? Rain. Where is rain? See here. This is rain. R-A-I-N. Rain. Next word. River. Where is river? Find out. See here. This is river. Next word. Stream. S-T-R-E-A-M. Stream. See here. This is stream. Next word. Well. W-E-L-L. Well. Next word. Pond. Where is pond? Find out. See here. P-O-N-D. Pond. Next one. Hand pump. See here. This is hand pump. H-A-N-D-P-U-M-P. Hand pump. Next one. Lake. L-A-K-E. Lake. Last one. Sea. Kadal. S-E-A. Sea. Okay children. Do this work in your book. Today's homework.
questions and answers. Name the sources of water. Answer: river, lake, pond, sea, well, borewell, and hand pump. What are the sources of water for our house? Borewell and hand pump. Read and write the answers only one time. Have a nice day. God bless you. Thank you, children.